எலெக்ஷன் விஷயத்துல நம்மள எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்கூட்டில பணம் இருந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓட்டு போட்டதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு புகார் சொன்னா அம்மாவுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால வண்டியில பணம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அம்மாவுடைய வேட்புமனுவை யாராலுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. சாப்பாட்டுல புழு இல்லாம பள்ளி இருந்திருந்தா எத்தனை பேர் உயிரை பறிச்சிருப்ப? யமுனக்கா, என் கூட வா. எங்கடி? ஸ்கூட்டில பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் காட்டுறேன். வா போலாம். என்ன சக்தி? சக்தி, ஐயோ இவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே. யமுனக்கா, நேத்து நான் இதே இடத்துலதான் ஸ்கூட்டியை நிப்பாட்டினேன். இங்க இருந்து உள்ள போய் ஆபீசரை பாத்துட்டு வந்தேன். நான் உள்ள போனதுக்கும் திரும்பி வந்து இடையில இருந்த டைம்ல தான் ஸ்கூட்டியை யாரோ திறந்து பணத்தை வச்சிருக்காங்க. என் மனசுக்கு அப்படிதான் தோணுதுக்கா. நீ சொல்றது கரெக்ட் சக்தி. நீ வண்டியில வந்ததையும் உள்ள போனதையும் யாரோ நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நீ உள்ள போனதும் பணத்தை இதுல வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க யாரு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சக்தி? பக்கத்துல யாராச்சும் அதை பாத்திருப்பாங்களா? நம்ம யார்கிட்டயாவது விசாரிக்கலாமா? அதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு பாக்கலாமாக்கா? என்ன அக்கா, அங்க பாரு சிசிடிவி கேமரா இருக்கு. அக்கா, அந்த சிசிடிவி கேமரால எல்லா ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். நாம அதை பார்த்துட்டா வண்டியில யார் பணத்தை வச்சாங்கன்னு தெரிஞ்சிரும்க்கா. வா, அங்க போய் சிசிடிவி ஆபரேட்டரை கேட்டு பார்க்கலாம். சரி வா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சொல்லுங்க சார், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்கம்மா. இந்த ஆபீஸோட பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு பார்க்கணும்? சார், எங்க டூ வீலர் விட்டுருந்தோம். அதுல என் பேக் காணாம போயிடுச்சு சார். எப்போ வண்டியை பார்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே டேட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 11 o'clockல இருந்து 12 o'clock உள்ள சார். அந்த டைமிங் தான் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பார்க்குறேன். சார், முக்கியமான பிரச்சனை, கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க சார். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா சார், எங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது சார். அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும் சார். அதுக்காக தான் சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார். நீங்க எதையும் பார்க்க முடியாது. சார். ஏன்பா பிரேம், யார் வந்து கேட்டாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ நீ காட்டுவியா? இல்லை சார், ஏதோ எமர்ஜென்சி ஹெல்ப்னு வேற கேட்டாங்க. அதனால தான் சார் நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். உன்னை இந்த ஆபீஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்திருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன சார் மிரட்டுறீங்க? நாங்க எங்க வேலையை பார்க்க வந்தோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ அக்கா, கொஞ்சம் பேசாம இருக்கா சார். நான் உங்களை பாக்குறதுக்காக வரல சார். நேத்து நான் இங்க வந்தப்போ என் ஸ்கூட்டில இருந்த பேக்கை யாரோ எடுத்திருக்காங்க சார். அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவ்வளவுதான் சார். இந்த ஆபீஸ்ல இருந்து நீ எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. பிரேம் சார், இவங்களை வெளியே அனுப்பிடு, இல்ல உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். சாரி சார். அம்மா, என் வேலைக்கு உழவச்சிடாதீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. கிளம்புங்கம்மா ப்ளீஸ். வாக்கா. சக்தி, அந்த ஆள் யார் சக்தி? அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் இங்க இருக்கிற பெரிய ஆபீசர். நேத்து நம்ம கடையில பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதுக்காக தான் இவரை பார்க்க வந்தேன். இவர்கிட்டயும் பிரச்சனை ஆயிடுச்சு. யமுனா, என்னம்மா இங்க இருக்கீங்க? ஏதாவது லைசென்ஸ் வாங்கணுமா? மூர்த்தி அண்ணா,
நீங்க எங்கேயே வேலை பாக்குறீங்க? ஆமா, இங்கே தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து உங்க மெஸ் ரொம்ப தூரமா இருக்கு, அதனால தான் இப்பெல்லாம் என்னால வர முடியறது இல்ல. மூர்த்தி அண்ணா, இங்க இருக்கிற ஜோனல் ஆபீசர் எப்படிப்பட்டவரு? அவரு கோவக்காரர்லாம் இல்ல, ஆனா பணத்தை பார்த்தா பல்ல இழிக்கிறவரு. பணம் வாங்குறதுலே குறியா இருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல முக்காவாசி பேர் பண பேய்ங்க. பணத்தை கொடுத்தா எந்த வேலையும் சாதிச்சுக்கலாம். ஒரு கிளைண்ட்டை வர சொல்லியிருந்தேன், நான் வரேன். இப்போ என்ன பண்றது சக்தி? பெரிய ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையா? அடிச்சு துரத்துனா தான் போவீங்களா? உங்களை பார்த்து நாளை கேள்வி கேட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆமா, நீங்க அரசாங்கத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க, அது பத்தலையா உங்களுக்கு? எதுக்காக லஞ்சம் லஞ்சம்னு இப்படி அலையறீங்க? லஞ்சம் கொடுத்தாதான் இங்க எந்த வேலையும் நடக்கும்னா அத ஒரு டேக்ல எழுதி உங்க கழுத்துல தொங்க போட்டு தெரிய வேண்டியதானே? என்ன ஓவரா பேசுற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன் இல்ல? செக்யூரிட்டி சார். வாயா. இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியா? வாங்கம்மா, வெளியே வாங்கம்மா. கொஞ்சம் பொறுங்க, இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களாமா? பிரச்சனை பண்றதுக்குனே வருவீங்களா? வாங்கம்மா. இங்க இருந்து மரியாதையா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போமா. வாங்கம்மா, போமா, கிளம்புங்க. சக்தி, இவர் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கேசஸ்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவர் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. எப்படியாவது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு கண்டிப்பா வேணுங்க. அது இருந்தாதான் என் வண்டியில பணத்தை வச்சது யாருன்னு என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். அந்த ஆபீஸ்ல கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. நல்ல வேலை இந்த ஹேக்கரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சீக்கிரமா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமா யமுனா. விமல், என்னாச்சு? அங்க இருக்கிற ரவுட்டர்ல பிளக் பண்ணி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. வேற ஏதாச்சும் வழியில ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே, ட்ரை பண்ணு. அம்மாவை எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க சதியை முறியடிக்கணும்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பா வேணும். இல்லைன்னா அம்மாவால எலெக்ஷன்ல நிக்க முடியாம போயிடும். யமுனா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கையில் இருக்கும். சாரி சார், அந்த ஃபுட்டேஜ் என்னால் எடுக்க முடியல. அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால் அதை உடைச்சிட்டு உள்ள போக முடியல சார். சரக்குலேயே குளிப்பாட்டீங்களே சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. டேய், மீனாட்சியோட வேட்புமனு மட்டும் தள்ளுபடியாகட்டும், அப்புறம் பாரு உங்களை எப்படியெல்லாம் கவனிக்கிறேன்னு. அந்த மனுவை பற்றி விசாரிக்கிறதுக்கு பெரிய ஆஃபீஸர்லாம் வருவாங்க. அவங்க முன்னால் சொதப்பாமல் வாக்குமூலம் கொடுக்கணும். டேய், அதுக்காகத்தான் உங்களை இப்படி ஸ்பெஷலாக கவனிக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, என்ஜாய் என்ஜாய். இந்தாடா, இந்தா சிக்கன் சாப்பிடு. இந்தா சாப்பிடு சாப்பிடு. நாளைக்கு வரப்போற ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு பேசிக்கிறாங்க. அவரு நமக்கு சாதகமா பேசுவாரா இல்ல அந்த மீனாட்சிக்கு சாதகமா பேசுவாரா? மா,
மீனாட்சி வீட்ல இருந்து பணத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்க. போதா குறைக்கு மீனாட்சியோட வேட்பு மனுவை முன்மொழிஞ்சவங்க நாங்க பயந்து தான் கையெழுத்து போட்டோன்னு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அதனால நாளைக்கு எப்படியோ மீனாட்சியோட வேட்பு மனு தள்ளுபடி ஆயிடும். இத அந்த கடவுளால கூட மாத்த முடியாதுமா. நம்ம எடுத்த எல்லா முடிவும் தோத்து போயிடுச்சு சக்தி. இனிமே என்ன பண்றது? ஒரு தப்பும் செய்யாம பழி நம்ம தலை மேல விழும். அதுக்கும் மேல அம்மாவோட வேட்பு மனு ரிஜெக்டும் ஆகும். இதுக்காகவா நம்ம இத்தனை நாளும் போராடணும்? நம்ம போராட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே சக்தி. நீ நம்பிக்கையை இழக்காத யமுனா. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. நாம தைரியமா அதை எடுத்து சொல்லுவோம். அவரும் அதை ஏத்துக்கிட்டு என்னோட மனுவை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. நாளைக்கு அதுதான் நடக்கும் பாரு. அத்தை, இப்ப வீட்டை விட்டும் காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறானே தெரியல. அதுக்கும் ஒரு வழி பொறுக்காமையா போகும். நாளைக்கு எலெக்ஷன் ஆபீஸ்ல மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம வேற வீடு பாத்துக்கலாம். என்ன சக்தி, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இதுக்கு மேல போராட முடியாதுன்னு மனசை தளர விட்டுட்டியா? ஐயோ இல்லம்மா, என் மனசுல நம்பிக்கையும் தைரியமும் குறையாம தான் இருக்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் விஷயத்துல அடுத்தபடியா என்ன செய்யலாம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அசோக் அண்ணன் கூப்பிடுறாரு. எடுத்து பேசு. அண்ணா. ஹலோ சக்தி, ஒரு குட் நியூஸ். சொல்லுங்கண்ணா. நாளைக்கு என்கொயரி வரப்போற ஜோனல் எலெக்ஷன் ஆபீசரை நம்ம மீட் பண்ண போறோம். ஐயோ, எப்போ மீட் பண்ணலாம் அசோக் அண்ணா? நாளைக்கு ஷார்ப்பா 11 மணிக்கு நம்ம மீட் பண்றோம். அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியாச்சு. எங்க மீட் பண்றோன்ற லொகேஷன் மட்டும் நாளைக்கு நான் உனக்கு அனுப்புறேன். தேங்க்யூ அசோக் அண்ணா. ஓகே சக்தி, நாளைக்கு கால் பண்றேன். பாய். சக்தி, அசோக் என்ன சொன்னாரு சக்தி? அம்மா, நாளைக்கு உன் வேட்புமனு சம்பந்தமா என்கொயரி பண்றதுக்கு ஜோனல் எலெக்ஷன் ஆபீசர் வராருல்ல, அவரை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு அசோக் அண்ணா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காராம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு அவரை மீட் பண்ணணும். அததான் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. இப்ப என் மனசுல ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சுமா. கண்டிப்பா உன் வேட்பு மனு தள்ளுபடி ஆகாதுமா. நீ எலெக்ஷன்ல நிக்கிற, ஜெயிக்கிற, இது சத்தியம்மா. இப்ப மணி 10 ஆச்சு. 11 மணிக்கு எலெக்ஷன் ஆபீசரை மீட் பண்ணணும். இப்ப போனாதான் சரியா இருக்கும். டேய் குட்டி பையா, இன்னைக்கு எல்லா வில்லிங்களையும் அடிச்சு நொறுக்கி இந்த ஹீரோயின் ஜெயிக்க போறாடா. விஷ் பண்ணடா. என்ன சக்தி, மருமக என்ன சொல்றான்? இன்னைக்கு எனக்கு தான் வெற்றின்னு சொல்றான் அண்ணி. அம்மா, நான் போய் எலெக்ஷன் ஆபீசரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் போன்ல சொல்றேன்மா. சக்தி, நீ அசோக் கிட்ட பேசிட்டியா? அவரோட ஆபீஸ்க்கு 2 பேர் ஒன்னா போறீங்களா இல்ல தனித்தனியா போறீங்களா? இல்லம்மா, தனித்தனியா தான் போறோம். அவரு ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு. நான் இங்க இருந்து போறேம்மா. சரிம்மா, கவனமா போயிட்டு வா. நாம ஜெயிக்கிறோம் சக்தி. பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. பால் விழுந்துருச்சு.
பாருடா. டேய் கண்ணு தர. டேய் அது வந்துமா என் புள்ளைக்கு என்னமாச்சு? டேய் முருகா கண்ணு தரடா. அம்மா அது வந்து என்னன்னா தண்ணி ட்ரம்முக்குள்ள தவறி விழுந்துட்டான். நல்ல வேளை நான் பார்த்து வெளியில தூக்கிட்டேன். புள்ளைய காப்பாத்து. புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் கால் வச்சு விடுங்க. வாங்கம்மா. சரிம்மா. சாமி மாதிரி நேர்ல வந்து என் புள்ளைய காப்பாத்திட்டமா. நீ இல்லனா என் புள்ளைய நான் உசுரோட பாத்துருக்க மாட்டேன். அழாதீங்கம்மா. அதான் பையன் கண்ணு முழிச்சிட்டான்ல. இனிமே பத்திரமா பாத்துக்கோங்க. உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமா. நீ நல்லா இருக்கணுமா. அண்ணா மணி என்னாச்சு? 11 ஆச்சுமா. 11 ஆயிடுச்சா? உனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்க கொஞ்சம் அவசரமா போயிட்டு போங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் வரேன். சரி பாத்துக்கோங்க. போயிட்டு வாமா. சக்தி என்னது இது? உன்னை 11 மணிக்கு மீட்டிங் வர சொன்னேன். நீ 11:30க்கு வந்து நிற்கிற. ஏன் இவ்வளோ லேட்டு? ஐயோ சாரிண்ணா. வர வழியில ஒரு குழந்தை தண்ணி ட்ரம்முக்குள்ள விழுந்துட்டான். அவனை காப்பாத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான்ண்ணா. சரி நம்ம ஆஃபீஸரை போய் பார்க்கலாம். சரிண்ணா. வாங்க சார். அண்ணா நான் சொன்னேன்ல. ஆமா சார். சக்தி ஆஃபீஸர் வெளியே வந்துட்டாரு. சீக்கிரம் வா நம்ம போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். என் பேர் அசோக். இவங்க சக்தி. வணக்கம் சார். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? சார் வாங்கிட்டேன் சார். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். டைம் என்ன இப்ப? 11:30. இப்பெல்லாம் மீட் பண்ண முடியாது சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும் சார். நான் எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிடுவேன் சார். 5 நிமிஷத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமாமா? அட்லீஸ்ட் 5 செகண்டோட வேல்யூவாது என்னன்னு தெரியுமா? கொடுத்த டைமை யூஸ் பண்ண தெரியாம வேஸ்ட் பண்றவங்க நான் பேச தயாரா இல்லமா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ். எங்களை சுத்தி நிறைய சதி வேலை நடக்குது சார். அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் சார் வந்திருக்கேன். ப்ளீஸ் சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார் போதும். இல்லைன்னா எங்க அம்மா மேல வீணா பழி விழுந்துரும் சார். இதை பாருமா, நான் என் டியூட்டில கரெக்டா இருப்பேன். என்கிட்ட சென்டிமெண்டா பேசுறதோ இல்ல எமோஷனலா பேசுறதோ வேலைக்கு ஆகாது. எல்லா இடத்துலயும் நான் ரூல்ஸ் பிரகாரம் தான் நடப்பேன். மத்தவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைப்பேன். உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார் 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 ப்ளீஸ் கன்சிடர் சார்.